ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம டோரேமானோட ஒரு சில ஹாரர் வைப் கொடுக்குற எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா இந்த எபிசோட்ஸ் இப்போ அபிஷியலா டோரேமானோட எபிசோட் லிஸ்ட்ல இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா இந்த எபிசோட்ஸ்ல வர ஒரு சில டிஸ்டர்பிங்கான சீன்களாலையும் அதுல எந்த ஒரு லாஜிக்களும் இல்லாதனாலையும் அந்த எபிசோட்ஸை ஒரேடியா டிலீட் பண்ணிட்டாங்களாம். அதாவது அந்த எபிசோட்ஸ் 90s காலகட்டத்தில் ஜப்பான்ல ஒரே ஒரு முறை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எபிசோட்ஸை இதுவரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை. ஆனாலும் டோரேமானோட ஃபேன்ஸ் பெரியவங்க சொன்ன ஸ்டோரிஸை கேட்டு அந்த எபிசோட்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா வீடியோவோட லாஸ்ட் எபிசோட் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால இந்த வயலன்ஸ் அண்ட் ஹாரர் விஷயங்களை பார்த்து பயப்படுறவங்க அதை பார்க்காதீங்க. சோ வெல்கம் டு தி அர்பன் லெஜெண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் டோரேமான். பட் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டோரேமான் லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற டோரேமான் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் நம்பர் 1. இந்த எபிசோட பத்தி சொல்லணும்னா இந்த எபிசோட் 1984 20 ஜூலை அன்னைக்கு டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. டோரேமானோட அந்த எபிசோட டிவில பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த எபிசோட் டோரேமானோட மத்த எபிசோட்ஸை விடவும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அந்த எபிசோட் ஏதோ அவசரமா சரியான அனிமேஷன் எதுவும் கொடுக்காம பண்ணது போல இருந்திருக்குது. அண்ட் அந்த எபிசோடோட ஆடியோவும் கொஞ்சம் கூட சரியில்லாம இருந்திருக்குது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நல்ல மழை வர்ற நேரத்துல நோபிதாவும் டோரேமானும் ஸ்கூல் கிரவுண்ட்ல நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த நோபிதா டோரேமான் நம்மளால இந்த கிரவுண்டுக்கு அண்டர் கிரவுண்ட்ல போக முடியுமான்னு சொல்லி கேட்பான். உடனே டோரேமான் அவனோட பாக்கெட்ல இருந்து பாஸ் லூப் மாதிரியான ஒரு கேஜெட்டை வெளியெடுப்பான். அந்த கேஜெட்டை ஸ்கூல் கிரவுண்ட்ல வச்சதும் ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத்து உருவாகிரும். அதுக்குள்ள நோபிதாவும் டோரேமானும் குதிச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல விழுந்து எழுப்பி பார்க்கும்போது ஆச்சரியமாகிருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஒயிட் கலர் ரூமுக்குள்ள இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன நடக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்திலே அவங்கள நோக்கி ஜேக்கோ மாதிரி ஒரு பொண்ணு வருவான். அவளோட கையில ஒரு என்வெலப்பும் ஒரு இங்க் பாட்டிலும் ஒரு பென்சிலும் இருக்கும். அதை நோபிதாவோட கையில கொடுத்துட்டு ஓடிடுவான். ஆனா அந்த ரூமுக்குள்ள டோரேமான் கிரியேட் பண்ண வழியை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பொண்ணு அந்த ரூமோட செவுருக்குள்ள புகுந்து ஓடிக்கிட்டு இருக்கும். உடனே டோரேமானும் நோபிதாவும் இது என்ன மாயமா இருக்குதுன்னு சொல்லி பின்னாடியே ஓடி போவாங்க. அவங்களும் அந்த செவுருக்குள்ள இருந்து புகுந்து போய் பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு இருக்காது. ஆனா அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் நின்னுட்டு இருப்பாரு. பின்னாடி ஒரு பையன் நின்னு அழுதுகிட்டு இருப்பான். போலீஸ் ஆபீசர் நோபிதாவை பார்த்து நீங்க இதை வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா? இது ஒண்ணும் இல்ல, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு வேற ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அவங்க ஒரு டனலுக்கு உள்ள இருந்து போய் பார்க்கும்போது அதுக்கு உள்ள ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூம்ல சின்னதா ஒரு பூமியோட உருண்டையை வச்சிருப்பாங்க. திடீர்னு நோபிதாவும் டோரேமானும் அந்த பூமி உருண்டையில கிராக் விழுறத நோட் பண்ணுவாங்க. அந்த கிராக்கான பகுதியில இருந்து ஏதோ ரெட் கலர்ல ரத்தம் போலவே ஏதோ லிக்விட் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே நோபிதாக்கும் டோரேமானுக்கும் தூக்கி வாரி போட்டு என்ன நடக்க போகுதோன்னு ரொம்பவே பயந்துருவாங்க. நம்மளும் அடுத்தது என்ன நடக்க போகுதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு அந்த எபிசோடு கட் ஆகி அப்படியே பிளாங்க் ஸ்கிரீன் ஆகிரும். அந்த பிளாங்க் ஸ்கிரீன் வந்த சமயத்துல நோபிதாவும் டோரேமானும் கத்தி கத்தி அழுற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்திருக்குது. அதோட அந்த எபிசோடையும் அப்படியே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ இந்த எபிசோடோட டார்க் தீம், கன்ஃபியூசிங்கான பிளாட் அண்ட் ட்ராமடைசிங்கான சீன்ஸ் காரணமா இந்த எபிசோட அதுக்கப்புறமா டெலிகாஸ்ட் பண்ணவே இல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட ஒரேடியா ஸ்டாப் பண்ணது சரிதானா இல்ல தவறா என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. வாங்க எபிசோட் நம்பர் 2 குள்ள போகலாம். நோபிதாவோட வீட்ல நோபிதாவை தவிர வேற யாருமே இல்லாத சமயத்துல திடீர்னு அவங்களோட வீட்ல இருக்கிற போன் அடிக்கும். சோ போன் அட்டன் பண்ண வீட்ல வேற யாரும் இல்லாதனால அதை அட்டன் பண்றதுக்கு நோபிதா வருவான். ஆனா ஏன் தெரியல அந்த கால் அட்டன் பண்றதுக்கு நோபிதாக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஆனாலும் பயத்துல கால் அட்டன் பண்ணி ஜாப்பனீஸ்ல மோஷி மோஷின்னு சொல்லுவான். மோஷி மோஷிக்கு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல, ஹலோ தான். ஆனா அந்த போன் கால்ல இருந்து அவனுக்கு இந்த சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். உடனே நோபிதா பயந்து அவனோட ரூமுக்கு ஓடி போய் இழுத்து மூடிட்டு தூங்கிடுவான். அதுக்கப்புறமா அதுல இந்த எபிசோட் அப்படியே 2 days லேட்டருக்கு போயிரும். அந்த சீன்ல எல்லாமே எப்பவும் போல நார்மலா தான் காமிச்சிருப்பாங்க. நோபிதாவும் டோரேமான் ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நோபிதா ரொம்பவே போர் ஆகிட்டு இருப்பான். அதனால டோரேமான் கிட்ட டோரேமான் வா நம்ம எனிவே டோர் மூலமா எங்கேயாவது சுத்திக்கிட்டு வரலான்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா டோரேமான் எனிவே டோரை எடுத்து அவங்க ரெண்டு பேரும் அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனதும் பார்த்தா ஏதோ ஒயிட் கலர்ல எம்டி ஸ்பேஸ்க்குள்ள வந்திருப்பாங்க. அதை பார்த்து டோரேமானும் ரொம்ப பயந்துருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. அதுக்கப்புறமா டோரேமான் பரவாயில்ல நோபிதா வா நம்ம ரிட்டர்ன் போகலாம்னு சொல்லி டோரை ஓபன் பண்ணி பார்த்தா எனிவே டோர் அவங்கள ரிட்டர்ன் கூட்டிட்டு போகிறதுக்கு சுத்தமா வேலை செய்யவே இல்ல. அப்பதான் டோரேமான் ஏதாவது பண்ணியாகணுமேன்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து ஒரு கேஜெட் எடுப்பான். திடீர்னு அங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்னதோ வந்து அந்த ஒயிட் கலர்ல இருந்த இடத்த அப்படியே பிளாக் ஆக்கிரும். எல்லா இடமும் பிளாக் ஆனதுக்கு அப்புறம் டோரேமானும் அந்த இடத்தை விட்டு காணாம போயிருப்பான். டோரேமான் கையில எடுத்த அந்த கேஜெட் மட்டும் கீழே கிடக்கும். அதை பார்த்து நோபிதா ரொம்பவே பயந்து நடுங்க தொடங்கிடுவான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நோபிதா முதல்ல போன் பேசிட்டு இருந்த சீனை காட்டுவாங்க. அந்த போன் கால்ல நோபிதா கிட்ட பேசுறது
பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, ஃபியூச்சர் நோபிதா தான். அந்த போன் கால்ல ஃபியூச்சர் நோபிதா என்ன சொல்ல வந்தான்னா, பிரசன்ட் நோபிதா தெரியாம கூட எனிவே டோரை யூஸ் பண்ணிராத, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து வார்ன் பண்றதுக்காக தான் ஃபியூச்சர் நோபிதா கால் பண்ணிருப்பான். நான் ஃபியூச்சர்ல இருந்து கால் பண்ணிருந்தனால சரியா கேட்காது. அதோட அந்த எபிசோடையும் அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டோரேமானுக்கு என்னாச்சு, நோபிதாக்கு என்னாச்சு எதுவுமே தெரியவே தெரியாது. பட் அந்த எபிசோட் அதோட முடிஞ்சாலும் ஃபேன்ஸோட தியரிஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர் நோபிதா பிரசன்ட்க்கு வந்து டோரேமானையும் நோபிதாவையும் அன்னைக்கு எனிவே டோர் யூஸ் பண்றத தடுத்துட்டானா. அண்ட் எனிவே டோருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது காரணம் ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் டைம் லைனுக்குள்ள ஏதோ குளறுபடி நடந்தனால தான் இப்படி நடந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரியான குளறுபடி நடந்தது காரணம் டோரேமானும் நோபிதாவும் அடிக்கடி ஃபியூச்சருக்கும் பாஸ்டுக்கும் போய் அங்க உள்ள விஷயங்களை சேஞ்ச் பண்றனால தான். அதனால தான் நோபிதா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நோபிதா இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆனாலும் பம்பு காப்டர் இல்ல நடந்து தான் ஸ்கூலுக்கு போவான். எவ்வளவு அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு போகணும்னாலும் இப்ப எனிவே டோரை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அதனால தான் நோபிதாவும் டோரேமானும் இப்போ எனிவே டோரை தேவையான சமயங்கள்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. சோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் எபிசோட். வாங்க தேர்ட் அண்ட் லாஸ்ட் எபிசோடுக்கு போவோம். இந்த எபிசோட பத்தி சொல்லணும்னா, இந்த எபிசோட்ல ஹாரரை விடவும் அதிகமா வயலன்ஸ் தான் நிறைஞ்சிருக்குது. அண்ட் இந்த எபிசோட மறுபடியும் எதுக்காக டெலிகாஸ்ட் பண்ணலங்கிறது ஸ்டோரியை கேட்க கேட்க உங்களுக்கே புரிய தொடங்கிடும். டோரேமானோட இந்த எபிசோடும் மத்த எபிசோட்கள் போலவே தான் நார்மலா ஸ்டார்ட் ஆகும். நோபிதா, ஜியான், சுனியோ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரவுண்ட்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு நோபிதாக்கும் ஜியானுக்கும் நடுவுல ஏதோ வாக்குவாதம் வந்துடும். ஆனா ஜியானுக்கு கோவம் ரொம்ப வந்தனால நோபிதாவோட முகத்துல ஓங்கி குத்திடுவான். வாங்கின பஞ்சில நோபிதா போய் கீழே விழுந்து அவனோட மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வர தொடங்கிரும். அண்ட் நோபிதா எழும்பும் போது அவனோட கழுத்து எலும்பே உடஞ்சிருக்கும். அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாகிருவாங்க. ஆனா நோபிதாக்கு எந்த ஒரு வலியுமே ஃபீல் ஆகல. அதனாலே அவன் கோவத்துல ஜியானை பழிவாங்கிறதுக்காக டோரேமான் டோரேமான் கத்திக்கிட்டே வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் சேர்ந்து நோபிதா டோரேமான் கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது டோரேமான் நோபிதாவோட இந்த நிலைமை பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம நோபிதாவை பார்த்து பயந்து ஓட தொடங்கிருவான். ஆனா நோபிதா டோரேமான் கிட்ட நெருங்கி போனதுனால டோரேமான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருவான். நோபிதாவும் டோரேமானை விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடி போவான். ஆனா டோரேமான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரீப்பியா சிரிக்க தொடங்கிருவான். அவனோட கண்களும் ரெட் ஆகிரும். அண்ட் கொஞ்ச நேரத்துல டோரேமானும் நார்மல் ஆகிருவான். அவனோட என்ன நடந்துட்டு இருந்ததுங்கிறது அவனுக்கு டோட்டலாவே மறந்து போயிரும். ஈவன் அவன் எதுக்காக யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தான்ங்கிறது அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது. அப்பதான் டோரேமான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நோபிதாவோட நிலைமை ரொம்பவே மோசமாகி இருக்கும். அதை பார்த்து டோரேமான் ரொம்பவே பதறி, நோபிதா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவனோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண தொடங்கிடுவான். ஆனா அடி ரொம்ப மோசமா பட்டிருந்தனால ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே சரியா வேலை செய்யாது. அதனால டோரேமான், பரவாயில்ல நோபிதா, நீ பயப்படாத, நான் எனக்கு ஏதாவது கேஜெட்டை வச்சு ஒன்னு சரி பண்ணிடுவேன், நிறைய கேஜெட்கள் எடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணுவான். ஆனா இன்னைக்கு முதல் முறையா இப்படி நடந்திருக்குது, டோரேமானோட எந்த ஒரு கேஜெட்டுமே நோபிதா மேல வேலை செய்யவே இல்லை. இந்த மாதிரி எபிசோடோட எண்டிங் வரைக்கும் டோரேமானால நோபிதாவை சரி பண்ணவே முடியல. அந்த எபிசோடும் அதே இடத்துல நோபிதாக்கு என்னாச்சுங்கிறத காட்டாமலே முடிஞ்சு போயிரும். அதுக்கப்புறமா அந்த எபிசோட யாருமே திரும்ப பார்க்கல, அது ஒரு லாஸ்ட் எபிசோடாவே ஆகிட்டு. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க.